அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த தமிழக அரசு நம்ம பட்ஜெட்ல 2025-26 பட்ஜெட்ல 36 கோடி ரூபாயை கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி போடுவதற்காக ஒதுக்கி இருக்கிறார்கள். நம்ம இப்ப அதை பத்தி பார்க்கலாம். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் எதனால் வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிற ஒரு கிருமி தொற்றால வருது. இந்த ஹூமன் பாப்பிலோமா வைரஸை தடுப்பதற்கான வைரஸ் இன்ஃபெக்ஷனை தடுப்பதற்கான ஊசி தான் இந்த தடுப்பூசியானது. கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியானது ஹூமன் பாப்பிலோமா வைரஸ் கிருமி தொற்று வராம தடுப்பதற்காக போடக்கூடிய ஒரு தடுப்பூசி. உலக சுகாதார மையம் 2030க்குள்ள 90% பெண் குழந்தைகள் 15 வயதிற்குள் உள்ள 90% பெண் குழந்தைகளுக்கு இந்த தடுப்பூசியை போட வேண்டும் என்ற ஒரு திட்ட வரையறை எடுத்திருக்கிறார்கள். சோ அதோட முன்னெடுப்பா தமிழக அரசு இந்தியாவிலேயே முதலாக தன்னோட பட்ஜெட்ல 36 கோடி ரூபாய் இதுக்கு ஒதுக்கி இருக்கிறது. நான் ஒரு பெண் நல மருத்துவரா இது நான் தலைவணங்கி வரவேற்கிறேன். இது ஒரு முக்கிய முன்னெடுப்பு. நம்மளுடைய குடும்ப நலத்தில், சமூக நலத்தில், நம்மளுடைய தமிழக மக்களின் நலத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிக்கப் போகிறது. இந்த முடிவானது ஒரு முக்கியமான பங்கை வகிக்கப் போகிறது. தடுப்பூசி எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கர்ப்பப்பை வாய் தடுப்பூசி 15 வயது 9லிருந்து 15 வயதிற்குரிய குழந்தைகளுக்கு போட வேண்டும். முதல் தவணையிலிருந்து அடுத்த தவணைக்கு 2லிருந்து 6 மாதத்திற்குள் போட வேண்டும். இரண்டாவது தவணையானது 2லிருந்து 6 மாதத்திற்குள் போட வேண்டி வரும். சோ 2 தவணை 15 வயதிற்குரிய குழந்தைகளுக்கு 2 தவணை போட்டால் போதும். இது இந்த என்னன்னா மக்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைத்து பெண் குழந்தைகளுக்கும், தமிழகத்தில் உள்ள அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் தடுப்பூசி அளிக்க வேண்டும் என்பது என் நோக்கம். நன்றி.